அஜித் பவாரின் சொத்து மதிப்பு இத்தனை கோடிகளா? வியப்பில் அரசியல் தலைவர்கள். அதாவது மகாராஷ்டிரா மாநிலம் புனே மாவட்டத்தில் நடைபெற இருந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக அந்த மாநிலத்தின் துணை முதலமைச்சர் அஜித் பவார் சிறிய ரக தனி விமானத்தில் சென்று கொண்டிருந்தார். இந்நிலையில் பாராமதி பகுதி அருகே தரையிறங்க முயன்ற போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு எதிர்பாராத விதமாக விமானம் விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானது. விபத்தில் சிக்கிய விமானம் உடனடியாக தீப்பற்றி எரியத் தொடங்கியது. இன்று காலை 8:45 மணியளவில் நடந்த இந்த கோர விபத்தில் அஜித் பவார் உள்பட விமானத்தில் பயணித்த அவரது பாதுகாவலர்கள் 2 பேர் மற்றும் விமானிகள் 2 பேர் என மொத்தம் 5 பேர் உயிரிழந்ததாக விமானத்துறை இயக்கம் அறிவித்துள்ளது. நாட்டின் மூத்த அரசியல் தலைவர் சரத் பவாரின் அண்ணன் அனந்தராவ் பவாரின் மகனான அஜித் பவார் ஜூலை 22, 1959 பிறந்தவர். 1982 தனது அரசியல் பயணத்தை தொடங்கிய அவர் 1991 மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். 4 மாதங்களில் அந்த பதவியை ராஜினாமா செய்தார். அதே ஆண்டில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாராமதி தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக வெற்றி பெற்றார். இதே தொகுதியில் தொடர்ந்து 8 முறை எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் மாநிலத்தின் நிதித்துறை, மின்சாரம் மற்றும் முக்கிய துறைகளில் அமைச்சராகவும் அஜித் பவார் இருந்துள்ளார். சரத் பவாரின் அரசியல் வாரிசு யார் என்பதில் ஏற்பட்ட மோதலால் அஜித் பவார் தனித்து செயல்பட்டார். 2023 ஆண்டு தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் ஏற்பட்ட பிளவுக்கு பிறகு அவரது பிரிவையை உண்மையான தேசியவாத காங்கிரஸ் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது. மகாராஷ்டிரா பாஜக கூட்டணி அரசியலில் 3வது பெரிய கட்சியாக அஜித் பவாரின் கட்சி உள்ளது. மகாராஷ்டிரா அரசியலில் கிங் மேக்கர் என அழைக்கப்பட்ட அஜித் பவார் வெவ்வேறு கட்சிகளின் ஆட்சியிலும் மாநிலத்தின் துணை முதலமைச்சராக 6 முறை பதவி வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவார் உள்ளிட்ட 5 உயிரிழப்புக்கு காரணமான விமான விபத்து குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என மகாராஷ்டிரா துணை முதல்வர் ஏக்நாத் சிண்டே தெரிவித்துள்ளார். அஜித் பவாரின் மறைவு மகாராஷ்டிரா அரசியலில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி, மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் அஜித் பவாரின் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் அஜித் பவாரின் மறைவு தொடர்பாக மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய மகாராஷ்டிரா துணை முதல்வரும் சிவசேனாவின் தலைவருமான ஏக்நாத் சிண்டே, அஜித் பவார் எனக்கு மூத்த சகோதரர் போன்றவர். அவரது மறைவு மகாராஷ்டிராவுக்கு ஒரு பேரிழப்பு. மகாராஷ்டிராவின் முன்னேற்றத்திற்காக நானும் அவரும் ஒரு குழுவாக பணியாற்றினோம். இப்போது அந்த குழுவில் ஒரு பகுதி இல்லாமல் போய்விட்டது. எனது மூத்த சகோதரரும் என்னை விட்டு பிரிந்துவிட்டார். இந்த நாள் மகாராஷ்டிராவுக்கே ஒரு கருப்பு நாள். இந்த சம்பவம் அனைவருக்கும் மிகுந்த வேதனையை அளிக்கிறது. அவர் தெளிவாகவும் சரளமாகவும் பேசக்கூடியவர், திறமையும் கடின உழைப்பும் கொண்டவர், நேர்மை மற்றும் அர்ப்பணிப்பு மிக்க தலைவர். பார்க்கலாம், யோசிக்கலாம் போன்ற வார்த்தைகள் அவரது அகராதியில் கிடையாது. அவர் எதற்காகவும் காத்திருக்க மாட்டார். எதை செய்ய விரும்பினாலும் அதை உடனடியாக செய்வார். தவறான திட்டம் என கருதினால் அதற்கு நோ சொல்ல அவர் என்றும் தயங்கியது இல்லை. அதே நேரத்தில் மகளிருக்கு மாதம் ரூபாய் 1500 வழங்கும் திட்டத்தை நாங்கள் ஒரு குழுவாக தொடங்கினோம். அதில் அவர் முக்கிய பங்கு வகித்தார். நேரத்துக்கு மதிப்பு கொடுக்கும் ஒரு மனிதர் அவர். மக்களை சந்திக்க காலை 6 மணிக்கே நேரம் ஒதுக்கிய சம்பவங்களும் உண்டு. விடாமுயற்சியுள்ள துணிச்சலான ஒழுக்கமான தலைவர் அவர். இந்த விமான விபத்து குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும். இது போன்ற ஒரு துயர சம்பவம் மீண்டும் நிகழாத அளவுக்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இந்த துயரமான தருணத்தை எதிர்கொள்ள அவரது குடும்பத்தினருக்கு தைரியம் கிடைக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் என தெரிவித்துள்ளார். அஜித் பவாரின் மரணம் மகாயுதி அரசாங்கத்தின் மீதும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மீதும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் மகாராஷ்டிர மாநில துணை முதல்வருமான அஜித் பவார் இன்று காலை விமான விபத்தில் உயிரிழந்தார். பிருத்விராஜ் சவான், உத்தவ் தாக்கரே, ஏக்நாத் சிண்டே மற்றும் தேவேந்திர பட்னாவிஸ் ஆகியோரின் அமைச்சரவைகளில் 6 முறை துணை முதல்வராக பணியாற்றிய அஜித் பவாரின் எதிர்பாராத மரணம் மகாயுதி அரசாங்கத்தின் மீதும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மீதும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தேசியவாத காங்கிரஸ் முகாமில் தலைமை மற்றும் வாரிசுரிமை குறித்த கேள்விகளையும் எழுப்பியுள்ளது.
2023ஆம் ஆண்டு சரத்பவார் நிறுவிய தேசியவாத காங்கிரஸ் கட்சியை அஜித் பவார் பிரித்து அப்போதைய பாஜக ஏக்நாத் சிண்டே சிவசேனா மகாயுதி கூட்டணியில் இணைந்தார். அப்போது பாஜக ஆதரவுடன் முதல்வராக இருந்த ஏக்நாத் சிண்டே ஆட்சியில் அஜித் பவார் துணை முதல்வராக பதவியேற்றார். அதன் பிறகு தேசியவாத காங்கிரஸையும் அதன் சின்னத்தையும் அஜித் பவார் கைப்பற்றினார். அதே வேகத்தில் அடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டசபை தேர்தல்களை எதிர்கொண்டார். இதில் நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய அளவில் அவர் வெற்றி பெறவில்லை என்றாலும் சட்டசபை தேர்தலில் அவருடைய கட்சி 41 எம்எல்ஏக்களை பெற்றது. இந்த சூழலில் அவர் இல்லாதது ஆளும் மகாயுதியை நிலைக்குலைய செய்து பிளவுபட்டுள்ள தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் எதிர்காலத்தையும் கேள்விக்குள்ளாக்கியிருக்கிறது. மேலும் தேசியவாத காங்கிரஸ் முகாமில் தலைமை மற்றும் வாரிசுரிமை குறித்த கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. ஏனெனில் சமீபத்தில் நடைபெற்ற மாநகராட்சி தேர்தலில் சரத்பவாரும் அஜித் பவாரும் இணைந்து பிம்ப்ரி சிஞ்ச்வாட்டில் போட்டியிட்டனர். மேலும் தேர்தலுக்கு பிறகு இணைய வாய்ப்பிருப்பதாக அஜித் பவார் ஆருடம் தெரிவித்திருந்தார். இதனையடுத்தே அஜித் பவார் உயிரிழந்துள்ள நிலையில் அடுத்த தேசியவாத காங்கிரஸ் கட்சியிலிருந்து யார் துணை முதல்வராக வருவார், அந்த கட்சி என்னவாகும், தலைவராக யார் பொறுப்பேற்பார், 2 தேசியவாத காங்கிரஸ் பிரிவுகளும் இணையுமா? முக்கியமாக இந்த முக்கியமான கட்டத்தில் அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சி வேட்டையாடப்படாமல் ஒரே கூட்டணியாக இருக்குமா என பல கேள்விகள் எழுந்துள்ளன. அதே நேரத்தில் அஜித் பவாரின் மறைவு தற்போது 83 வயதாகும் சரத்பவாருக்கும் ஒரு இக்கட்டான நிலையை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் இரு பிரிவுகளையும் நிச்சயமற்ற நிலைக்கு தள்ளியுள்ளது. தேசியவாத காங்கிரசின் டெல்லி முகமாக சுப்ரியாலே சுலே அறியப்பட்டாலும் உள்ளூர் முகமாக அறியப்பட்டவர் அஜித் பவார். தவிர அவருடைய கட்சி தான் தற்போது மாநிலத்தின் அதிக செல்வாக்கை கொண்டுள்ளது. இதன் காரணமாக பவார் குடும்பத்திற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு தேசியவாத காங்கிரஸ் மற்றும் மகாராஷ்டிரா அரசியலுக்கு ஒரு பெரிய சவாலை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் சுமார் அஜித் பவார் 124 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை வைத்திருந்தார். அவருக்கு ரூபாய் 21 கோடிக்கும் அதிகமான கடன்கள் இருந்தது. அஜித் பவாரின் குடும்பத்தினரிடம் அப்போது மொத்தம் 14.12 லட்சம் ரொக்கமாக இருந்தது. அதே நேரத்தில் அவர் பல்வேறு வங்கி கணக்குகளில் ரூபாய் 6,81 கோடிக்கு மேல் டெபாசிட் செய்திருந்தார். அஜித் பவார் பல்வேறு நிறுவனங்களின் பத்திரங்கள், கடன் பத்திரங்கள் மற்றும் பங்குகளில் மொத்தம் 55 லட்சத்திற்கும் மேல் முதலீடு செய்திருந்தார். அவர் பேரில் ரூபாய் 1 கோடிக்கும் அதிகமான மதிப்பிலும் அவரது மனைவி பேரில் ரூபாய் 44 லட்சத்திற்கும் அதிகமான மதிப்பிலும் LIC பாலிசி இருப்பதாக குறிப்பிட்டிருந்தது. பிரமாண பத்திரத்தின்படி தங்கம் மற்றும் வெள்ளியை பொறுத்தவரை ரூபாய் மொத்தம் 21.50 கிலோகிராம் வெள்ளி சிலைகளை வைத்திருந்தார். 20 கிலோகிராம்களுக்கு மேல் எடையுள்ள வெள்ளியால் செய்யப்பட்ட பரிசுகளையும் வைத்திருந்தார். அவரது மனைவியிடம் 3.5 மில்லியன் ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள வெள்ளி பாத்திரங்கள், 1 கிலோகிராம் தங்கம் மற்றும் 28 காரட் எடையுள்ள ஒரு வைரம் இருந்தது. அதே நேரத்தில் இந்த தங்கம், வெள்ளி மற்றும் வைர பொருட்களின் மொத்த மதிப்பு ரூபாய் 10 கோடி ரூபாய்க்கு மேல் இருந்தது. இப்போது அந்த மதிப்பு பல மடங்கு அதிகரித்திருக்கும். மேலும் 2024ஆம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட பிரமாண பத்திரத்தின்படி அஜித் பவாரின் சொத்துக்கள் கடந்த 5 ஆண்டுகளில் அதிகரித்துள்ளது. 2019 உடன் ஒப்பிடும்போது அவரது அசியா சொத்துக்கள் ரூபாய் 10 கோடி அதிகரித்துள்ளது. முந்தைய பிரமாண பத்திரத்தில் அவருக்கு ரூபாய் 3,71,57,023 கோடி மதிப்புள்ள அசியா சொத்துக்களும் ரூபாய் 8,22,668 கோடி மதிப்புள்ள அசேம் சொத்துக்களும் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மகாராஷ்டிரா மாநில துணை முதலமைச்சர் அஜித் பவார் தொடர்புடைய நிறுவனங்களுக்கு சொந்தமான ரூபாய் 1000 கோடி ரூபாய்க்கும் மேலான சொத்துக்கள் முடக்கப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. முடக்கப்பட்டுள்ள சொத்துக்கள் அனைத்தும் முறைகேடாக சம்பாதித்த பணத்தை கொண்டு வாங்கப்பட்டவை என்று வருமான வரித்துறை குற்றம் சாட்டுகிறது. தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் அஜித் பவார். இவர் தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத் பவாரின் அண்ணன் மகன். முடக்கப்பட்ட நிறுவனங்கள் அனைத்தும் முறையான வருமான வரியை செலுத்தியுள்ளதாக அஜித் பவார் தெரிவித்துள்ளார். மும்பை நாரிமன் பாயிண்டில் உள்ள நிர்மல் டவர் உள்பட 5 கட்டடங்கள் உள்ளிட்ட சொத்துக்கள் இவ்வாறு முடக்கப்பட்டிருப்பதாக ANI செய்தி முகமை தெரிவிக்கிறது என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.